பொதுவா நம்முடைய உடல்ல நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பா சிறுநீரகம் இருக்கு. நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம். நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுநீர் பை. சிறுநீரகம் அப்படிங்கிறது சிறுநீரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு நம்முடைய உடல்ல. சிறுநீர் பை அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட சிறுநீரை ஒரு தற்காலிகமா தேக்கி வைக்க பயன்படக்கூடிய ஒரு பகுதி தான் சிறுநீர் பை. சிறுநீரகம், சிறுநீர் பை. ஆங்கிலத்துல கிட்னி யூரினரி பிளேடர்னு சொல்லுவோம். இந்த நீர் மூலகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பஞ்சபூத வரிசையில முதலில் தோன்றிய பஞ்சபூதமா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நெருப்பு மூலகத்தை சொல்லுவோம். முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு மூலகம். நெருப்பிலிருந்து நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் தோன்றியது. நிலத்திலிருந்து காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் தோன்றியது. காற்றிலிருந்து நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் தோன்றியது. நீரிலிருந்து மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம் தோன்றியது. மரத்திலிருந்து மீண்டும் நெருப்பு தோன்றியது. இது ஒரு சுழற்சி. நெருப்பிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து மரம், மரத்திலிருந்து திரும்பவும் நெருப்பு. இந்த சுழற்சியை பத்தி நம்ம தொடக்க வகுப்புகள்ல பார்த்திருந்தோம். இதுல ஒரு விஷயத்த என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்துல நடத்தப்பட்ட வகுப்புகளை சொல்லியிருந்தோம். ஒரு பாட்டி மூலகம் பேத்தி மூலகத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்திருந்தோம். பார்க்கும்போது நீர் அப்படிங்கிறது ஒரு பஞ்சபூதம். நீரினுடைய குழந்தை எது அப்படின்னு பார்க்கும்போது மரம். நீரிலிருந்து மரம் உருவாகிறது. மரத்திலிருந்து நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் உருவாகிறது. நீர், மரம், நெருப்பு 3 பஞ்சபூதங்கள். நீருடைய குழந்தை மரம், மரத்துடைய குழந்தை நெருப்பு. அப்போ நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தினுடைய பேத்தி எது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் பாட்டி, நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் பேத்தி. தொடக்கத்துல இது சார்ந்த அடிப்படை விஷயங்களை சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு இதை மட்டும் நினைவுல வச்சுக்கலாம். நீர் பாட்டி, நெருப்பு பேத்தி. பொதுவா பாட்டி பேத்தியை கட்டுப்படுத்தணும். அக்குபங்க்சரின் அடிப்படையில நீருக்கு நெருப்பு கட்டுப்பட வேண்டும். நீருக்கு நெருப்பு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படவில்லை என்றால் கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. கட்டுப்பட்டுச்சு அப்படின்னா கட்டுப்பாட்டு சுற்று. அப்போ இதுல ஒண்ணு அதிகமாச்சுன்னா இன்னொன்னு குறையுதுன்னு அர்த்தம். உதாரணமா உடல்ல நீர்த்தன்மை அதிகமாகுது அப்படின்னா வெப்பம் குறையுதுன்னு அர்த்தம். வெப்பத்தன்மை அதிகமாகுது அப்படின்னா நீர் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம். அதாவது ஒன்றுக்கு பின் இன்னொன்று முரணா இருக்கக்கூடிய விஷயத்த நல்லா நம்ம கவனிக்கணும். நீர் உடல்ல அதிகமாகுது அப்படின்னா வெப்பம் குறையும். வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா நீர் குறையும். இது மாறுபட்டு இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை நம்ம கட்டுப்பாட்டு சுற்றுலையும் சொல்லுவோம். பாட்டி பேத்தியை கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படலை அப்படின்னா கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. கட்டுப்பாட்டு சுற்றுல இருக்கும்போது நீர் அதிகமா இருக்கும், நெருப்பு கம்மியா இருக்கும். கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்றுல நீர் கம்மியா இருக்கு, நெருப்பு அதிகமா இருக்கு. இது சார்ந்து நம்ம அடுத்தடுத்து அக்குபங்க்சர் சார்ந்து இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் தெளிவா புரியும். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உடல்ல வெப்பம் அதிகமாகும் போது நீர் குறையும், நீர் அதிகமாகும் போது வெப்பம் குறையும். நம்ம நாடி சார்ந்து பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் தெளிவாவே நமக்கு புரியும். நீர் சார்ந்த 2 உறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீர் பை. இப்போ நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா சொல்லுங்கம்மா. நெட்வொர்க் கொஞ்சம் இடையில இது வச்சுங்க.
இந்த தெளிவா தெரியுதாங்கம்மா? பெரிய நாயகம் ஸ்லைட் தெளிவா தெரியுது. தெரியுதுங்க ஐயா. நல்லது. நீர் மூலகத்தினுடைய தன்மைகள். நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம். நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தை ஆங்கிலத்துல கிட்னின்னு சொல்லலாம். நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுநீர் பை. சிறுநீர் பைய ஆங்கிலத்துல யூரினரி பிளேடர்னு சொல்லலாம். நீர் மூலகம் சார்ந்த பராமரிப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது தலைமுடி, எலும்பு, இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீர் மூலகம் சார்ந்த பராமரிப்பு. நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் தொடர்பான வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தீவிரமானதாக இருக்கும். நீர் மூலகம் சார்ந்த வலிகள் தீவிரமான வலிகளாக இருக்கும். நீர் மூலகம் சார்ந்த உணர்ச்சி பயம். நீர் மூலகம் சார்ந்த நிறம் கருப்பு நிறம். நீர் மூலகம் சார்ந்த சுவை உப்பு சுவை. நீர் மூலகம் சார்ந்த திரவம் சிறுநீர், விந்து, மாதவிடாய். இந்த மூன்றும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட திரவம். இப்போ நீர் மூலகத்தினுடைய இன் உறுப்பு சிறுநீரகம்னு சொல்லியிருந்தோம். இந்த சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கிட்னில இருக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமா 27 அக்குபங்சர் புள்ளிகள் சிறுநீரகம் சார்ந்து இருக்கிறது. இதுல 5 பஞ்சபூத புள்ளிகளை இப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிறுநீரகம் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய முதல் புள்ளிக்கு பேரு கிட்னி 1. இந்த கிட்னியை நம்ம அக்குபங்சர்ல சுருக்கி கே அப்படின்னு அழைக்கலாம், அல்லது KID என்று அழைக்கலாம், இல்ல KD அப்படின்னு அழைக்கலாம். சிறுநீரகம் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய முதல் புள்ளி K1. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் பாதத்தில் இந்த புள்ளி அமைந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா நம்முடைய கால் பாதத்தின் மைய பகுதிக்கு கொஞ்சம் மேல அமைந்திருக்கிறது K1 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல எந்த 2 மூலகங்களை இணைக்கிறதுன்னு பார்க்கும்போது நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கிறது. K1 என்கிற புள்ளி நம்முடைய உடல்ல நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கிறது. நீர் மற்றும் மரம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். எப்படி நீர் மற்றும் மரம் சார்ந்த தொந்தரவுகள் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது கால் பாத எரிச்சல். பொதுவா நம்முடைய கால் பாதம் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது. நம்முடைய உடல்ல கழுத்து பிடரியிலிருந்து முதுகு தண்டுவடம், பின்னந்தொடை, கெண்டைக்கால், கால் பாதம் இது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்டது. எரிச்சல் அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்டது. அப்போ கால் பாதம் நீர், எரிச்சல் அப்படிங்கிறது மரம். நீர் பிளஸ் மரம். இந்த K1 அப்படிங்கிற புள்ளி நீரை மரத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. கால் பாத எரிச்சலுக்கு இந்த K1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பஞ்சபூத புள்ளிக்கு பேரு K2. K2 அப்படிங்கிற புள்ளியை பற்றி இப்போது நம்ம பார்க்க போறோம். இந்த K2 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது இங்க படத்துல காட்டியிருக்கிறோம். கால் பாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு வளைவு, இந்த பகுதியில கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துல இந்த K2 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த K2 அப்படிங்கிற புள்ளி இங்க அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நீர் மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி K2 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பாதத்துல எரிச்சல் ஏற்படும். ஒரு சிலருக்கு பாதத்தில் குத்துவது போன்ற வலி ஏற்படும். குத்துவது போன்ற வலி ஏற்படுகிறது அப்படின்னா இந்த KI2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். KI2 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிக்கு
சிகிச்சை கொடுக்கும்போது காலில் ஏற்படக்கூடிய பாதத்தில் ஏற்படக்கூடிய குத்துவது போன்ற வலி குணமாகும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நம்முடைய கால் பாதம் அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. விண்ணென தெறிக்கும் வலி, குத்துவது போன்ற வலி, இது எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. கால் பாதத்துல குத்துவது போன்ற வலி ஏற்படுகிறது அப்படின்னா கீழ் அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். நீர் பிளஸ் நெருப்பு. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளி KI3 அல்லது K3, KD3 அப்படி வேணா சொல்லிக்கலாம். K3 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளி நீர் மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நிலம். இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கும் பின்னங்காலுக்கும் நடுவே அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக உள்ள பள்ளத்திலே இந்த KI3 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கு. காலுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இந்த K3 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கு. நீர் பிளஸ் நிலம். இந்த புள்ளியை நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஃபைப்ராய்டு கட்டி ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கு இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஃபைப்ராய்டு கட்டி அப்படிங்கிறதுக்கு ஏன் இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீர் மூலகம் சார்ந்தது. நீர் மூலக பாதிப்பு இருந்தாதான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ ஒரு நபருக்கு சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்படுது அல்லது ஆற்றல் குறைபாடா இருக்கு அப்படின்னா தான் கர்ப்பப்பையில பிரச்சனை வரும். அப்போ பொதுவா கர்ப்பப்பை அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. கட்டி அப்படிங்கிறது நிலம் சார்ந்தது. கர்ப்பப்பையில கட்டி ஏற்படுகிறது அப்படின்னா கிட்னி 3 KI3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு KI7 அல்லது K7. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த K3 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KI7 என்று சொல்லலாம். இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சார்ந்த தொந்தரவுக்கு இந்த KI7 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். பொதுவா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்மை பெண்மை குறைவு சம்பந்தப்பட்ட குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீர் மூலகம் சார்ந்தது. இங்க வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பொதுவா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, அப்போ நீர் மூலகம் சார்ந்தது. அதே மாதிரி வெள்ளை நிறம் அப்படிங்கிறது காற்று மூலகம் சார்ந்தது. நீர் பிளஸ் காற்று, நீரை காற்றோடு இணைக்கக்கூடிய புள்ளி KI7. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற தொந்தரவை நம்மால சரி பண்ண முடியும். சிறுநீரகம் சார்ந்து இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு KI10. இந்த KI10 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நாம் நம்முடைய முழங்காலை மடக்கும் போது கால் கட்டை விரல் பக்கமா முழங்கால் மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல KI10 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. முழங்கால மடக்கும் போது கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கால் மடிப்பு ரேகையில KI10 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. நீர் பிளஸ் நீர், நீரை நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளி. KI10 அப்படிங்கிற புள்ளி நீரை நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளி KI10. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய நீர் கட்டி, சிஸ்ட்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி ஏற்படுது அப்படின்னா KI3 பயன்படுத்தலாம். கர்ப்பப்பையில நீர் கட்டி ஏற்படுகிறது, சிஸ்ட் ஏற்படுது அப்படின்னா KI10 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். இப்போ நீர் கட்டி ஏற்பட்டா பொதுவா கர்ப்பப்பை அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. நீர் கட்டின்னு பேர்லயே வந்துருச்சு, அப்போ இதுவும் நீர் சம்பந்தப்பட்டது. நீர் பிளஸ் நீர், KI10 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் நீர், நீரை நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளி KI10. இந்த புள்ளிய கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய நீர் கட்டிக்கு சிகிச்சை கொடுக்க பயன்படுத்தலாம். வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது முழங்கால ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு இந்த KI10 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். முழங்கால் அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது.
கடுமையான வலி அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. முழங்கால் நீர் மூலகம், கடுமையான வலியும் நீர் மூலகம். அப்ப முழங்கால்ல ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு KI10 அப்படிங்கிற புள்ளி, நீர் பிளஸ் நீர், நீரை நீரோடு இணைக்கக்கூடிய KI10 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். சிறுநீர் சார்ந்து இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கிறோம். இந்த புள்ளிகளை ஒரு முறை திருப்பல் செஞ்சுக்கலாம். முதல் புள்ளி K1 சொல்லலாம், இல்ல KI1 சொன்னாலும் ஒண்ணுதான், KID1 சொன்னாலும் ஒண்ணுதான், KD1 சொன்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு 4 வகையில எப்படி வேணா சுருக்கி அழைச்சுக்கலாம். K1 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி KI2 நீர் பிளஸ் நெருப்பு. நீரை நெருப்போடு இணைக்கக்கூடிய புள்ளி KI2 அப்படிங்கிற புள்ளி. மூன்றாவது புள்ளி KI3 நீரை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. KI3 அப்படிங்கிற புள்ளி நீரை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. KI7 அப்படிங்கிற புள்ளி நீரை காற்றோடு இணைக்கக்கூடிய புள்ளி. KI10 அப்படிங்கிற புள்ளி நீரை நீரோடே இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீர் பை சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள். சிறுநீர் பைக்கு ஆங்கிலத்துல யூரினரி பிளேடர் என்று பெயர். சிறுநீர் பையினுடைய சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை இப்போது நாம் தெரிஞ்சுக்க போறோம். இந்த யூரினரி பிளேடர் ஆங்கிலத்துல அக்குபங்க்சர்ல சுருக்கி UB அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது BL என்று சொல்லுவாங்க. யூரினரி பிளேடர் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் UB அல்லது BL என்கிற ஒரு அடைமொழியோடு நம்ம பயன்படுத்தலாம். இதுல மொத்தமா 67 புள்ளிகள் இருக்கிறது. அதுல நம்ம அடிப்படையான 5 புள்ளிகளை மட்டும் இப்போது தெரிஞ்சு கொள்ளலாம். முதல் புள்ளி UB67 நீர் பிளஸ் காற்று. UB67 நீர் மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB67. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்முடைய கால் சிறு விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது UB67 அப்படிங்கிற புள்ளி. UB67 நீர் பிளஸ் காற்று. இந்த புள்ளிய நம்ம எந்த சூழ்நிலையில பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முழங்கால்ல ஏற்படக்கூடிய விட்டு விட்டு வரக்கூடிய வலி அல்லது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி, முழங்கால்ல விட்டு விட்டு வலி ஏற்படுகிறது அப்படின்னா இந்த UB67 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். UB67 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் காற்று, நீரை காற்றோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்ததா UB66 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் நீர், நீர் மூலகத்தை நீர் மூலகத்தோடே இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நீர், நீரை நீரோடவே இணைக்குது. இந்த புள்ளிய நம்ம எப்போது பயன்படுத்தலாம்? இந்த புள்ளி எங்கு அமைந்து இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய கால் சிறு விரலின் அடி ரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில இந்த UB66 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. கால் சிறு விரல் பக்கமா அடி ரேகையில கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில இந்த UB66 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த UB66 அப்படிங்கிற புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா முழங்கால்ல ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு பயன்படுத்தலாம் ஒண்ணு. பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வலிக்கு இந்த UB66 அப்படிங்கிற புள்ளிய சிகிச்சை கொடுக்கலாம். பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய வலிக்கு
இந்த UB66 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளி UB65. இந்த UB65 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது, இந்த UB66ல இருந்து நம்ம விரலை வச்சு மேல் நோக்கி தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, பின்புறமா தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு எலும்பு மேடு தொடங்கும். UB66ல இருந்து ஒரு எலும்பு மேடு தொடங்கும். அந்த எலும்பு மேடு தொடங்கி முடியக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த புள்ளி UB65. UB65 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் மரம். நீர் மூலகத்தை மர மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி UB65. UB65 நீர் பிளஸ் மரம். நீரை மரத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB65. இந்த புள்ளிய நம்ம எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சலுக்கு இந்த UB65 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த UB65 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். எப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு எல்லாமே கிட்னி அல்லது யூரினரி பிளேடர் சார்ந்ததா இருக்கும். அப்போ இங்க நீர் வந்துருச்சு. எரிச்சல் அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்ட வலி. நீரையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான UB65 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தொந்தரவை நம்மால் சரி செய்ய முடியும். UB65 நீர் பிளஸ் மரம். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB60. இந்த UB60 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக அமைந்திருக்கிறது. பார்த்தோம்னா தெரியும், இதுக்கு முன்னாடி KI3 அப்படிங்கிற புள்ளியும் கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக தான் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னோம். பாத்தீங்கன்னா தெரியும், கணுக்கால் மூட்டு, அதாவது கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடியது KI3. சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடியது UB60. கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டின் பின்புறமா இருக்கக்கூடியது KI3. சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டின் பின்புறமா இருக்கக்கூடியது UB60. இந்த UB60 அப்படிங்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறதுன்னு பார்க்கும்போது, நீரை நெருப்போடு இணைக்கக்கூடிய புள்ளி UB60. நீர் அப்படிங்கிற மூலகத்தை நெருப்பு என்கிற பஞ்சபூதத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB60. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னா இந்த UB60 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னா இந்த UB60 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நீர் பிளஸ் நெருப்பு. சிறுநீர் அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. ரத்தம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துல இருக்கு. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சார்ந்தது. நீர் பிளஸ் நெருப்பு. நீரை நெருப்போடு இணைக்கக்கூடிய புள்ளி UB60. அடுத்த புள்ளி UB40. நம்முடைய முழங்காலின் பின்புறமா இருக்கக்கூடிய ரேகையில் மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB40. UB40 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் நிலம். நீரை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB40. நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB40. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுகிறது அப்படின்னா அந்த UB40 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். சிறுநீரானது மஞ்சள் நிறத்தில் வெளியேறும் போது இந்த UB40 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். ஏன் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறும் போது UB40 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணுங்கிறத பார்க்கும்போது, பொதுவா சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுனாலே நீர் நமக்கு தெரியும். மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது நிலம். அப்போ நீர் பிளஸ் நிலம். நீரை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளியான UB40 அப்படிங்கிற புள்ளிக்கு இப்ப நம்ம சிகிச்சை கொடுத்தா இந்த தொந்தரவை நம்மால சரி செய்ய முடியும். UB40. ஆக சிறுநீர் பை சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இந்த புள்ளிகளை ஒரு முறை திருப்புதல் செஞ்சுக்கலாம். முதல் புள்ளி UB67.
நீர் பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி UB66 நீர் பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி UB65 நீர் பிளஸ் மரம். நீர் பிளஸ் மரம் UB65. நான்காவது புள்ளி UB60 நீர் பிளஸ் நெருப்பு. நீரை நெருப்போடு இணைக்கக்கூடிய புள்ளி UB60. UB40 நீர் பிளஸ் நிலம். நீரை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB40. நீர் மூலகம் சார்ந்து மொத்தமா 10 பஞ்சபூத புள்ளிகள். சிறுநீரகம் சார்ந்த 5 புள்ளிகள், சிறுநீர் பை சார்ந்த 5 புள்ளிகள் நம்ம பார்த்திருக்கிறோம். மொத்தமா 10 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இந்த பஞ்சபூத புள்ளிகள் மொத்தமா யூரினரி பிளேடர் சிறுநீர் பை சார்ந்த 67 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கு. கிட்னி சிறுநீரகம் சார்ந்து 27 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கு. இத்தனை பஞ்சபூத புள்ளிகள் இத்தனை புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள் கிடையாது, மொத்த புள்ளிகள். சிறுநீரகம் சார்ந்து 27 புள்ளிகள் இருக்கு, சிறுநீர் பை சார்ந்த 67 புள்ளிகள் இருக்கு. இத்தனை புள்ளிகள் இருக்கும்போது குறிப்பா அதுல 10 பஞ்சபூத புள்ளிகளை மட்டும் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உடல் அடிப்படையில் பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் பஞ்சபூத ஆற்றலினால் இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கு, கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பஞ்சபூத புள்ளிகளினுடைய அடிப்படை வேலை நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத மாறுபாடுகளை சீர்படுத்தக்கூடியது. மற்ற புள்ளிகள் அப்ப பஞ்சபூதத்தை மாற்றி அமைக்காதா அப்படின்னு கேட்டா, மற்ற புள்ளிகளும் மாற்றி அமைக்கும். உதாரணமா யூரினரி பிளேடர் சம்பந்தப்பட்ட 67 மொத்த புள்ளிகள் 67 இருக்கு. அதுல 5 தான் பஞ்சபூத புள்ளி. இப்ப UB43 அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு. அது பஞ்சபூத புள்ளி கிடையாது, பொதுவான ஒரு புள்ளி. இப்ப UB43 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தா அது பஞ்சபூதத்துல மாற்றம் செய்யாதா? அது பஞ்சபூத புள்ளி கிடையாது, பஞ்சபூதத்துல மாற்றம் செய்யாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக UB43 அப்படிங்கிற புள்ளி பஞ்சபூதத்தில் மாற்றம் செய்யும். ஆனா எப்படி செய்யும் அப்படின்னா, நீங்க UB43 அப்படிங்கிற புள்ளியை தூண்டினால் அது UB40யோ UB60யோ இந்த மாதிரி 5 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கு இல்லைங்களா சிறுநீர் பையில, அந்த 5 பஞ்சபூத புள்ளிகள்ல ஏதோ ஒரு புள்ளியை தூண்டி அந்த புள்ளி வேலை செய்து நம்முடைய உடல்ல பஞ்சபூதம் மாறுபாடு ஏற்படும். அப்போ அடிப்படையாக ஒரு உறுப்புக்கும் 5 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கிறது. இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை ஏன் நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை தெரிந்து கொண்டு விட்டால் மற்ற புள்ளிகளுக்கு ஒரு வேலை சிகிச்சை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த புள்ளிகள் இந்த புள்ளிகளைத்தான் தூண்டுகிறது. அதனால நேரடியாவே இந்த புள்ளிகளை தூண்டிக்கலாம். மற்ற புள்ளிகள் அதுக்காக பயன்படுத்தவே தேவையில்லையா, பயன்பாடு இல்லையா அப்படின்னு கேட்டா, மற்ற புள்ளிகளும் உறுதியா பயன்படும். ஆனா இந்த அடிப்படையான ஒரு உறுப்புக்கும் 5 புள்ளிகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள். மொத்தமா 60 பஞ்சபூத புள்ளிகள், 12 உறுப்புகள் இருக்கிறது. 12 உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 பஞ்சபூத புள்ளிகள்னு வந்தா 60 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கு. அது இல்லாம கூடுதலா ஒரு 5 புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகளா
சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமா 65 பஞ்சபூத புள்ளிகள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த பஞ்சபூத புள்ளிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். மொத்தமா 361 புள்ளியில இந்த 65 புள்ளிகளை தெரிந்து கொண்ட பிறகு நாம் மற்ற புள்ளிகளை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பயன்பாடு, இந்த மருத்துவம் எளிமையா மாறிடும். ஒரு பேசிக்ல இருந்து போற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே முழு புள்ளியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு குழப்பங்கள் தான் அதிகமா ஏற்படும். அதனால இந்த 5 புள்ளிகளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு மற்ற புள்ளிகளை பார்க்கும்போது ஒரு தெளிவு ஏற்படுவதற்கான ஒரு வழிவகையை அந்த இடத்துல நம்மளால ஏற்படுத்த முடியும். இந்த பஞ்சபூத புள்ளிகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கமாண்டிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கட்டளை புள்ளிகள். இந்த புள்ளிக்கு பேரே பாருங்க, கட்டளை புள்ளி. கட்டளை அப்படின்னா கமாண்ட் பண்றது, ஒரு ஒரு அதிகாரமாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒன்று கட்டளை. இந்த புள்ளிகள் என்ன செய்யும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத மாறுபாட்டுக்கு கட்டளை கொடுக்கும். நம்ம இந்த புள்ளிகளை சரியா தூண்டும் போது கட்டளை கொடுத்து உடல் மாறுபாடு ஏற்படுகிறது. அதனாலதான் இதுக்கு பேர் கட்டளை புள்ளி. பஞ்சபூத புள்ளின்னு சொல்லலாம், கட்டளை புள்ளின்னு சொல்லலாம். 2 பெயர்கள் உள்ளது. அப்போ இந்த 65 புள்ளிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏறத்தாழ ஒரு 50 கிட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சென்ற மாத வகுப்புல கல்லீரல் சார்ந்து பார்த்தோமான்னு தெரியல. கல்லீரல் சார்ந்து பார்த்திருந்தோம்னா இப்ப 60 புள்ளி, பார்க்கவில்லை அப்படின்னா இதோட 50 புள்ளி வந்திருக்கும். ஏறத்தாழ பெரும்பான்மையான புள்ளிகளை நம்ம பார்த்து விட்டோம். தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்யும் போது தான் இந்த புள்ளிகள் நமக்கு பரீட்சைப்படும். ஏன்னா ஒரு புள்ளி 2 புள்ளின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 60 புள்ளி, மொத்தமா 65 புள்ளி வந்துருச்சு. நினைவுல வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமானது. தொடர் பயிற்சியில நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால எல்லாருமே இந்த புள்ளிகளை வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல, ஓய்வா இருக்கக்கூடிய நேரத்துல திருப்புதல் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்க தொடர்ந்து திருப்புதல் செய்யும் போதுதான் இந்த புள்ளிகள் நமக்கு பரீட்சைப்படும். இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட காணொளிகள் யூடியூப்ல இருக்கு. அதையுமே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மாறுபட்ட பார்வை ஏற்படும். ஏன்னா நம்ம முதல் வகுப்பு சொல்லும் போது ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், இந்த வகுப்பு சொல்லும் போது ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும். நீங்க வரிசையா இன்னொரு முறை இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடத்தை ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி புரியும். இன்னும் கொஞ்சம் இதுல ஒரு தெளிவு நம்மளால அடைய முடியும். அதனால எல்லாருமே ஒரு முறை இதுவரை நடத்தப்பட்ட பாடத்தை திருப்புதல் செய்யுங்க. ஒருவேளை அடுத்த வகுப்பு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம நாடி பரிசோதனை சார்ந்து பார்க்க போறோம். நாடி பரிசோதனை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். வாய்ப்பு இருந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம், இல்லைன்னா அதற்கு அடுத்த வகுப்பு பார்த்துடலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா நாடி பரிசோதனை சார்ந்து வரும்போது இந்த புள்ளிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த புள்ளிகள் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம நாடி பரிசோதனை எளிமையா நம்மளால செய்ய முடியும். நாடி பரிசோதனை செஞ்சிருவோம், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கறதுல குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு இந்த புள்ளிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதனால இந்த புள்ளிகளை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு முறை திருப்புதல் செய்யுங்க. நம்ம இந்த அக்குபங்சரை வாழ்வியலா அனுபவமா எடுத்துக்கிட்டோம், பாடமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாடமா மட்டும்தான் நம்முடைய மனதில் இருக்கும். வாழ்வியலாக அனுபவமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே நம்முடைய மனதை விட்டு நீங்கவே நீங்காது. சாதாரணமா மழை அடிக்குது, நிலத்துல அதிகமா தண்ணி தேங்குது. நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தால் நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கு. மழை பெய்யுது, அதிகமா பெய்யறதால நிலத்துல தண்ணி அதிகமா தேங்குது. நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தால் நிலம் பாதிக்கப்பட்டுருச்சு. மழை பெய்யுது, அதிகமா தண்ணி தேங்குது, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் பாதிக்கப்பட்டுருச்சு. செடி கொடிகளுடைய உயரத்துக்கு மேல தண்ணி தேங்குது, செடி கொடிகள் அழுகி போய் அழிஞ்சு போச்சு. அப்போ மரம் அப்படிங்கிற, அதாவது நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தால மரம் அப்படிங்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்படுது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா காத்தடிக்குது, செடி கொடிகள் அசையுது, மரம் அசையுது, கிளைகள் அசையுது, ரொம்ப அசையுது, உடைஞ்சு விழுற மாதிரி அசையுது. இப்போ காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்தால் மரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பஞ்சபூதத்தோட ஒப்பிடலாம். உடல்ல ஏற்படுறது மட்டும் பஞ்சபூத மாற்றம் கிடையாது. வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய, நாம் அணுகக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பஞ்சபூதத்தோடு தொடர்புடையதா தான் இருக்கு. அதனால இந்த பஞ்சபூதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பஞ்சபூதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது அதை விட அவசியம். நம்ம பாடமா தெரிஞ்சுக்கிட்டோம், இது தெரிந்து கொள்வதோடு நிற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதனை உணர வேண்டும். அக்குபங்சர் அப்படிங்கறத நம்ம உணர்வு பூர்வமா, ஏன் மருத்துவத்தை ஒரு கலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நான் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு நபர் கத்துக்கலாம், அதை இன்னொரு நபர் கத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய நபர்கள் கத்துக்கலாம். ஒருவேளை அந்த நபர் செய்யக்கூடிய சிகிச்சை நல்லா இருக்கு, நான் செய்யறது நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த கலையை நாம் எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு.
ஏன்னா அக்குபங்சர் அப்படிங்கிறது ஒரு மருத்துவம் மட்டும் கிடையாது, ஒரு கலை. ஒரு 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 ஓவிய கலை இருக்கு அப்படின்னா அந்த ஓவிய கலை நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சு செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த ஓவியம் அழகா இருக்கும். ஒரு சமையல் கலை இருக்கு அப்படின்னா அந்த சமையலை எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த சமையல் நல்லா இருக்கும், அந்த உணவு நல்லா இருக்கும். அதே மாதிரி அக்குபங்சரை நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சு எந்த அளவுக்கு தெளிவா நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் அது தெளிவா பதியும். அதனால எல்லாருமே தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். தொடர்ந்து இந்த முழுமையான வகுப்பு இந்த இறை சாதனை மார்க்க நிகழ்ச்சியிலே நடத்தியிருக்கோம், அமைப்பிலே நடத்தி கொடுத்திருக்கிறோம். நீங்க இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட வகுப்பு காணொலியை நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னாலே இருக்கும். எல்லாருக்குமே இது பயனுள்ள வகையில இருக்கும். இந்த அக்குபங்சர் புள்ளிகளுக்கு எவ்வளவு நேரம் சிகிச்சை கொடுக்கணும்? ஒவ்வொரு வகுப்புலையுமே பலருக்கு வரக்கூடிய கேள்வி, அக்குபங்சர் புள்ளிகளுக்கு எவ்வளவு நேரம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு புள்ளிக்குமே 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணும். நீங்க கையை வச்சு சிகிச்சை கொடுக்குறீங்க, ஆட்காட்டி விரலை வைத்து அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணும். உதாரணமா நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடியது LU9 அப்படிங்கிற புள்ளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட 9வது புள்ளி. இந்த புள்ளிக்கு நான் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆட்காட்டி விரலை வைத்து 2 நிமிடம் சிகிச்சை கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு கைக்கும் 2 நிமிடம் ஆட்காட்டி விரலை வைத்து சிகிச்சை கொடுக்குறேன். அப்போ 2 கைகளுக்கும் அல்லது 2 கால்களுக்கும் 2 நிமிடங்கள் நாம் சிகிச்சை கொடுக்கணும். இந்த சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கலையை எந்த அளவுக்கு நேசித்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சிகிச்சை பலன் நல்லா இருக்கும். 2 நபர் சிகிச்சை கொடுக்குறாங்க, அதே புள்ளிக்கு தான் சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தர் கொடுத்தா நல்லா கேக்குது, இன்னொருத்தர் கொடுத்தா கேட்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிகிச்சையை நாம் எதிர்மறையான எண்ணத்தோடு செய்யறோம் அப்படின்னா அந்த சிகிச்சைகள் முழுமையான பலன் கிடைப்பது மிக மிக கடினம். ஏன்னா இது ஒரு ஆற்றல் மருத்துவம். அக்குபங்சர் அப்படிங்கறது ஆற்றல் மருத்துவம்னு சொல்றோம். அப்போ நம்முடைய சிந்தனைக்கும் சிகிச்சைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம சிந்தனையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதற்கு பிறகு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிகிச்சை ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு சிகிச்சையா இருக்கும். அதனால நேர்மறையான சிந்தனையோடு நம்ம யாருக்கு சிகிச்சை கொடுக்குறோமோ அவர்களுக்கு குணமாகணும் அப்படிங்கிற முழுமையான நேர்மறையான சிந்தனையோடு சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. நேர்மறையான எண்ணத்தோடு சிகிச்சை கொடுக்கணும். 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணும். இதுவரைக்கும் பார்த்த புள்ளிகளை ஒரு முறை திருப்புதல் செஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் பார்த்த புள்ளி, இதுவரைக்குமான வகுப்புகள்ல பார்த்த புள்ளி மொத்தமா கையில மொத்தமா 60 பஞ்சபூத புள்ளி, நம்முடைய உடலின் மையப்பகுதியில 5 புள்ளி, 65 வந்துருச்சு. இந்த 5 புள்ளியை நம்ம தனியா விட்டுருவோம், கடைசியா பார்த்துக்கலாம். இந்த 60 புள்ளியில 30 புள்ளி நம்முடைய கையில அமைந்திருக்கிறது, 30 புள்ளிகள் நம்முடைய காலில் அமைந்திருக்கிறது. இந்த கையில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகள் எந்தெந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட புள்ளிகள்னு பார்க்கும்போது கட்டை விரல் பகுதியில நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் வரும். கட்டை விரலுக்கு நேரா சக்தி ஓட்ட பாதையில நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் இருக்கும். ஆட்காட்டி விரல்ல பெருங்குடல் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் வரும். நடு விரல்ல இதய மேலுறை சம்பந்தப்பட்ட புள்ளிகள் வரும். மோதிர விரல்ல ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம் சார்ந்த புள்ளிகள் வரும். சிறு விரலில் 2 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட புள்ளி வரும். ஒன்னு சிறுகுடல், இன்னொன்று இதயம். மொத்தமா 6 உறுப்புகள் நம்முடைய கை பகுதியில மட்டும் இருக்கு. நுரையீரல், பெருங்குடல், இதய மேலுறை, சிறுகுடல், இதயம், மூவெப்ப மண்டலம் ஆக 6 உறுப்புகள். ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 பஞ்சபூத புள்ளி, 30 புள்ளிகள் நம்முடைய உடலின் கையில் அமைந்திருக்கிறது. இந்த கையில 30, இந்த கையில 30, மொத்தம் 60. காலில் எத்தனை புள்ளிகள் அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது காலில் என்னென்ன உறுப்புகள் சார்ந்த புள்ளிகள் இருக்குன்னு பார்க்கும்போது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் காலில் இருக்கிறது. சிறுநீர் பை, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், இரைப்பை ஆக காலில் 6 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் இருக்கு. இந்த 6 ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 பஞ்சபூத புள்ளி, 6 பெருக்கல் 5 30 புள்ளி. கையில 30 புள்ளி, கால்ல 2. ஒரு கையில 30 புள்ளி, ஒரு கால்ல 30 புள்ளி. 2 கைகளுக்கும் சொன்னா 60 வந்துடும், 2 கால்களுக்கும் சொன்னா 60 வந்துடும். மொத்தமா ஒரு கையில 30, இன்னொரு கால்ல 30. அப்போ மொத்தமா 60 கட்டளை புள்ளிகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சொல்லுவோம். மீதம் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகள் நம்முடைய உடல்ல தொப்புளுக்கு கீழையும் மேலையும் இருக்கு. இது சார்ந்தும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 65 கட்டளை புள்ளிகளை நம்ம மனநமா வச்சிருக்கக்கூடியது, புரிந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா பயிற்சியில தான் வரும். நம்ம சொல்லி தரக்கூடிய விஷயம் ஒரு கால் பங்கு தான்.
அதாவது எனக்கு தெரிந்ததாக நான் சொல்லித் தரக்கூடிய விஷயம் வந்து ஒரு கால் பங்கு தான். இந்த இயற்கை நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் தான் முக்கால் பங்கு. ஏன் அப்படின்னா இந்த இயற்கை நமக்கு புதிய புதிய விதிமுறைகளை, புதிய புதிய தத்துவங்களை சர்வசாதாரணமா சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு வந்து போய் தவத்துல உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இயல்பா நடந்து போகும்போது ஒரு மரம் நம்மோடு பேசும், ஒரு செடி கொடி நம்மோடு பேசும், நீரை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை உணர முடியும். இந்த மாதிரி இயற்கை நம்ம இந்த அக்குபங்சரை தெரிந்து கொள்ள தொடங்கும் போது, இந்த அக்குபங்சருக்கான தத்துவங்களை பொருத்தி பார்க்கும்போது இயற்கை நிறைய விஷயங்களை, பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த விஷயங்கள் நமக்கு வைத்தியத்துக்கு பயன்படுது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம அதை எளிமையா கடந்து போறதை விட நமக்கு வைத்தியத்துக்கு பயன் தரக்கூடிய வகையில அந்த விஷயங்கள் இருக்கிறது. அதனால இயற்கை இந்த அக்குபங்சரை கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த இறை ஆற்றலை வழங்கி சிறப்பான ஒரு மருத்துவராக மாற்ற வேண்டும். இங்கு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகின்றது. சந்தேகம் இருந்தா கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. ஐயா அவங்க இன்னைக்கு நீர்மூலகம் பற்றி 2 உறுப்புகள், அதாவது இன் உறுப்பு சிறுநீரகம், யான் உறுப்பு சிறுநீர்ப்பை, இது 2 பற்றி தான் ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து சிறுநீரகத்துக்கு 27 புள்ளிகள். அந்த 27 புள்ளிகளில் 5 பஞ்சபூத புள்ளிகளை இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது K1 அல்லது KI1 அல்லது KD1 அப்படி எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அந்த K1, K2, K3, K7, K10, அப்போ 5 பஞ்சபூத புள்ளிகள் பற்றியும், அந்த பஞ்சபூத புள்ளிகள் நம்ம உடம்புல எங்கே இருக்கு, அது அந்த புள்ளிகளால நமக்கு என்ன பயன்கள், என்ன தொந்தரவுக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், 5 புள்ளிகளும் எந்த மூலகம் எந்த மூலகத்தோட சேர்ந்து இருக்குது அப்படின்ற முழு விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிறுநீர் பைக்கும் மொத்தம் 67 புள்ளிகள். 67 புள்ளிகளில் முக்கியமான அந்த 5 புள்ளிகள், பஞ்சபூத புள்ளிகள் 5 புள்ளிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சிறுநீர் பைக்கும் அந்த புள்ளிகள் எங்கே இருக்குது அழகா ஐயா அவங்க நமக்கு நல்லா பிபிடி பவர் பாயிண்டில் போட்டு அதை நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டி எந்த மூலகம் எந்த மூலகத்தோட ஒவ்வொரு புள்ளியும் சார்ந்து உள்ளது, அது எந்த தொந்தரவுக்கும் நாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு மிக சிறப்பாக இன்றைய வகுப்பில் நமக்கு முழுசாக சொல்லிட்டு, இந்த அக்குபங்சர் என்பது மருத்துவம், அதை தாண்டி மருத்துவம் அப்படின்றத தாண்டி அதை ஒரு கலையாக, அதை பாடமாக மட்டும் இல்லாமல் வாழ்வியலாக நாம் உணர்வுபூர்வமாக அதை தெரிந்து அதை ஒரு கலை போல நம்ம மற்றவர்களுக்கும் அதை நாமளும் பயன்படுத்தி மற்றவர்களும் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் ஐயா அவங்க நாடி பரிசோதனை பற்றி நமக்கு எடுக்க இருக்கிறாங்க. அதே போல் அந்த 60 புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இது வந்து ஒரு ஆற்றல் மருத்துவம் என்பது பற்றி மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் இன்று நமக்கு அளித்த அக்குபங்சர் மருத்துவர் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மருத்துவர் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. மீண்டும் மீண்டும் நம்ம யூடியூப்ல இது வந்துடும். நம்ம நோட்ஸ் எடுக்காதவங்க அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நல்லது. ஏன்னா நமக்கு இது நினைவில் ஒரு முறை கேட்கும்போது பாடமாக ஐயா சொல்கிற மாதிரி பாடமாக கேட்கும்போது அது நினைவுக்கு வராது. மறுபடியும் அதை உணர்வுபூர்வமாக நம்ம போய் அதை கேட்டு அதை பதிய வைக்கும்போது தான் நமக்கு அது நினைவு இருக்கும். அன்பர்கள், ஒரு சிறு அறிவிப்புக்கு பிறகு நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். அன்பர்களை வந்து இந்த கேள்வி பதில் பகுதின்றது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வகுப்பு சார்ந்த சந்தேகங்களுக்காக, சிறு சிறு சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ நீண்ட ஒரு ஆலோசனைகள்லாம் வந்து இந்த வகுப்புல நம்ம 5-10 நிமிடம் ஒருத்தரே பேசிட்டு இருக்கும்போது நமக்கு நேரமின்மை, 8 மணிக்கு வகுப்பு முடியணும் போது மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால நம்ம சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொள்வோம் ஐயா கிட்ட. மற்றபடி நீண்ட ஆலோசனைகளுக்கெல்லாம் ஐயா கிட்ட நம்ம தனிப்பட கூட ஐயா கிட்ட நம்ம பேசி வாட்ஸ்அப்லேயே நம்ம பயனடைஞ்சுக்கலாம். இப்போ அறிவிப்புகள் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். தேவிஸ்ரீ அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீகத்துடன் பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல் அனைத்து நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக நடைபெறும். அனைத்திலும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாள்தோறும் சித்தர் குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் கலந்து அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். அன்பர்களே, இப்பொழுது கேள்வி கேட்கும் போகோ M3 ஐயா கேளுங்க. போகோ M3 ரஞ்சனி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். இன்னைக்கு உங்க கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் டைரக்டா கேள்விக்கு வரேங்க. இப்போ சுகரும் கொலஸ்ட்ராலும் ஹையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த புள்ளியை நம்ம அழுத்தணுங்க? KI3 கொடுங்கம்மா. இப்போதைக்கு KI3 கொடுங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அக்குபங்சர் மையத்துக்கு உறுதியா சிகிச்சை எடுக்கணும். KI3 கொடுங்கம்மா. இன்னைக்கு வகுப்புல பாத்துருந்தோம் இல்லைங்களா? KI3ல 2 ஆமாங்கம்மா, 2க்குமே சேர்த்து இந்த புள்ளி தான் வரும். கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கு ரெண்டுமே அது கொடுக்கலாமாங்க? ரெண்டுமே KI3 தான். ஓகே, அது எந்த இடத்துல இருக்கு ரைட்டா சொல்லுங்க. நம்ம கால் கண்டை கால் பக்கத்துல இன்னைக்கு வகுப்புல சொல்லிருந்தோம் இல்லைங்களா? கால் கண்டை கால் பின்புறத்துல இருக்கக்கூடிய புள்ளி, கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி தாங்கம்மா KI3. இந்த புள்ளிக்கு தினமும் 2 நிமிஷம் 2 காலனி சிகிச்சை கொடுக்கணும். நன்றிங்க. இது கொடுத்தாலே கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும் இல்லைங்க? வாழ்வியல் மாற்றங்களும் செய்யணுங்கம்மா. இது தனிப்பட்ட முறையில தான் பேசணும். நீங்க இப்போதைக்கு இது கொடுங்கம்மா. அருகில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் மையத்தை நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம்மா. நம்பர் கொடுங்க. நான் பதிவு செய்ய சொல்றேங்கம்மா. இந்த வகுப்பினோட இறுதியில நான் பதிவு செய்ய சொல்றேன். நீங்க தொடர்ந்து அம்மா நான் சாட்ல போட்டு வைக்கிறேன். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து வெண்ணிலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா, நம்ம கை விரல்களால் அழுத்தம் கொடுக்கும் போது 2 நிமிடம் போதும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கால்பாத அழுத்த முறை சிகிச்சையில நம்ம கட்டையால கொடுக்குறோம். அது மாதிரி கட்டையாலையும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாமா? அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. அதாவது அக்குபங்சர்ல பல வகையில நம்மளால ஒரு புள்ளியை தூண்ட முடியும். குச்சிகளை கொண்டு, கட்டைகளை கொண்டு சிகிச்சை கொடுக்கலாம். அக்குபங்சர் ஊசிகளை கொண்டு சிகிச்சை கொடுக்கலாம். கை விரலை கொண்டு சிகிச்சை கொடுக்கலாம். கட்டைகளை கொண்டு கொடுக்கலாங்கம்மா. அதுவும் நீங்க 2 நிமிடமே வச்சுக்கோங்க. நீடில் பயன்படுத்துறீங்க, அக்குபங்சர் ஊசி பயன்படுத்துறீங்கன்னா மட்டும் 20 நிமிஷம் வச்சுக்கலாங்கம்மா. சரி ஐயா. இதை நம்ம அழுத்த முறை சிகிச்சையில இது 2-3 புள்ளிகள் சேர்த்து செய்ய சொல்லுவாங்க. நீங்க இந்த ஒரு இதே போதுமானதா? ஏன்னா இது தூண்டப்படுறதுனால, இது மெயினானதுனால இது 1 போதுன்றீங்க இல்லையா? அது மாதிரி கட்டையில கொடுக்கும்போது இந்த 1 போதுமானதா இருக்குமா? 1 போதுமானதுங்கம்மா. அதாவது 2-3 புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது நம்ம தவறுன்னு சொல்ல வரல. அது ஒரு முறை. நம்ம அது சார்ந்தும் நம்ம பார்ப்போம். அடிப்படையில முதல்ல ஒரு புள்ளி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 புள்ளிகளை எளிமையா பயன்படுத்தலாம். அதனால ஒரு புள்ளி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத வகுப்புல அடிப்படையில தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நமக்கு வருங்கம்மா. நன்றி ஐயா. உங்ககிட்ட வகுப்பு எடுத்துக்கணும்னா எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணணும்? ஆமா, இந்த வகுப்புல நமக்கு முழுமையானது வருங்கம்மா. நீங்க இதுல கலந்துக்கலாம். சந்தேகங்கள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அம்மா கிட்ட எண் வாங்கிக்கலாம். ஓகே ஐயா, நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷரிதா கார்த்திகேயன் அம்மா. வாழ்க வளமுடன் சார். வணக்கம் அம்மா. கணக்கால வெரிகோஸ் மாதிரி வலி இருக்கு, பயங்கரமா இப்ப வலிக்குதுங்க சார். அதுக்கு
இடுப்புலயும் வலி இருக்கு, கால் கணுக்கால் கடுமையா வலி செய்யலாம். கிட்னி 2 KI2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கம்மா. கிட்னி 2 KI2 சரிங்க சார். அதோட சேர்த்து அது வேப்ப இப்போ எண்ணெய் இருந்து அது தடவணும். அந்த வேப்ப எண்ணெய் தடவணும். வலி இருக்கக்கூடிய வேப்ப பகுதியில வேப்ப எண்ணெய் தடவணும். ஆமா ஆமா ஆமா. இரவு தூங்க போகும்போது தடவணும். குளிர் காலமா இருக்கு, இப்ப ஒன்றும் செய்யாது சார், தேய்ச்சிக்கிட்டா நல்லது பிரச்சனை சார். இல்லைங்கம்மா. வேப்ப எண்ணெய் உடலுக்கு சூடுதான், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நன்றி, வாழ்வளம் சார். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வணக்கம்மா. வளமுடன் ஐயா. ஐயா, இந்த மாதிரி இந்த பிறப்புறுப்புல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு என்ன புள்ளிகள் பண்ண முடியும்? பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுப்போம். சரிங்கய்யா. UB67 அப்படிங்கிற இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு சில நமக்கு பராமரிப்பு முறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சில முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கும். சார்ந்து நான் ஒரு வகுப்பு நம்ம பேசுவோம், உறுதியா இதுல ஒரு வகுப்புல பேசுவோம், ஒரு பாடம் வகுப்புல பேசுவோமா. இப்போதைக்கு UB67 கொடுங்க, இதுல ஓரளவு கண்ட்ரோல் ஆகுமா. அது இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் ஐயா? ஒரு நாளைக்கு ஒரு முறை தான். ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 காலையில சிகிச்சை கொடுக்கணும். 2 நிமிடங்கள் ஒரு 10 நாட்களுக்கு கொடுத்து பாருங்கம்மா, எப்படி இருக்குங்கிறத பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அது இரவு படுக்கும் போது கொடுக்கலாங்களா, எப்ப கொடுக்கலாங்க? நம்முடைய ஓய்வு நேரம் தாங்கம்மா, இது கொடுக்கறதுக்கு தனிப்பட்ட நேரம் இல்ல. சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போ வேணா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறது மட்டும் தான், எப்போ வேணா நம்ம கொடுத்துக்கலாங்கம்மா. சரிங்க ஐயா. ஏதாவது இப்போ டவுட் இருந்தா நான் கேட்கறதுக்கு நம்பர் தர முடியுமா ஐயா? பதிவு செய்வாங்கம்மா, பதிவு செய்வாங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அழைப்பு எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜா பதிவு செஞ்சுட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில்களை நான் பார்த்து பதிலளிக்கிறது. ஓகேங்க, நல்லா இருந்தது ஐயா உங்க வகுப்பு. சேட்ல வந்து தமிழ்ச்செல்வி அம்மா சேட்ல வந்து ஐயாவோட நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் ஐயா சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஐயாவை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களா ரிப்ளை பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம். வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா ஐயா, எனக்கு வந்து இந்த யூரின் வந்து இதாயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்கய்யா, டக்குன்னு வந்துருது. அது எந்த பாயிண்ட் கொடுக்கலாம்? இது வந்து குறிப்பா சிறுநீர் பை மற்றும் அது தொடர்பான ஒரு சில உறுப்புகள்ல ஆற்றல் குறைபாடு அல்லது சத்து குறைபாடு ஏற்படும் போது அது ஏற்படுதுங்கம்மா. நீங்க உப்புச்சுவை அதிகமா எடுக்கிறீங்களா குறைவா எடுக்கிறீங்களா அப்படிங்கறத பாருங்க. அது குறைவா எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அதிகமா எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைக்கணும். இந்த விஷயத்த நீங்க செய்யும் போதே உங்களுக்கு இது குணமாயிடுமா. நீங்க இதை செய்யும் போதே உங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு 4 நாள் 5 நாள் நீங்க செஞ்சு பாருங்க, இதுல வித்தியாசம் தெரியுங்கம்மா. அதோடு சேர்த்து நீங்க ஏதாவது புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல UB60 இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஆமா சரிங்க. உப்பு வந்து நார்மலா கரெக்டா தாங்க போட்டுக்கிறேன் நானு, அதிகமாலாம் போடுறது இல்ல. கொஞ்சம் ஒரு 2 நாள் கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கம்மா, உணவுல உப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க, எப்படி இருக்குங்கிறத பாருங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜ் அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த இடது காதுல தொடர்ந்து சத்தம் வருதுங்க, அதாவது வெர்டிகோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கய்யா. இதுக்கு சிறுகுடல் சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளி இருக்குங்கய்யா. இது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க. நம்முடைய காது இருக்கு, இந்த காதுல ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த காது ஓட்டைக்கு நேரா முன்புறமா வந்து வாயை திறந்தீங்க, இங்க விரல் வச்சுக்கோங்க, வாயை திறந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு குழி உருவாகும். வாய் இப்படி திறக்கிறோம் அப்படின்னா இங்க ஒரு குழி மாதிரி உருவாகும். அதுதாங்க என் புள்ளி.
வலி எப்பெல்லாம் அந்த இரைச்சல் ஏற்படுகிறதோ 2 பக்கமும் அந்த புள்ளியை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை 2 முறை 3 முறை கூட செய்யலாம் ஒரு நாளைக்கு. நீங்க கொடுக்க கொடுக்க இது கண்ட்ரோல் ஆகுங்க ஐயா. நீங்க ஒரு 2 நாள்ல வித்தியாசம் பார்க்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரம்யா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நாமே கொடுத்துக்கும் போது கொடுக்க முடியாதாங்கய்யா. ஒரு கிளாஸ்ல கேள்விப்பட்டேன், நமக்கு நாமே கொடுக்கும் போது அது பவர் அந்த அளவுக்கு வேலை செய்யாது அப்படிங்களாங்கய்யா ஒருத்தர் சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா இது உண்மைதான். என்ன அப்படின்னா ஒரு புள்ளிக்கு நமக்கு நாமளே சிகிச்சை கொடுக்கும்போது மற்றவர்கள் கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு நாமளே கொடுக்கும்போது ஏற்கனவே நம்முடைய உடல்ல ஆற்றல் குறைவா இருக்கு. நம்மளே நமக்கு சிகிச்சை கொடுக்கும்போது ஓரளவுக்கு கேட்கும், முழுமையான நிவாரணம் நமக்கு கிடைக்காது. இது இன்னொரு நபர் கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் நமக்கு இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா மற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க சொல்லி கேட்டுக்கலாம். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே அந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்துக்கலாங்கம்மா. ஓகே சரிங்க. ஆனா இன்னொருத்தர் நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை பத்தி தெரிஞ்சு அதை உள்ளுணர்வா அதை நல்லா உள்வாங்கிட்டு கொடுக்கும் போதுதான் தெரிஞ்சவங்ககிட்ட தான் தெரிஞ்சு கொடுக்கணும். இன்னொன்னு என்னுடைய ஆற்றல் செலவாகிறதா நினைச்சு நான் கொடுக்க கூடாது சிகிச்சை கொடுக்கும்போது. அப்போ நான் டயர்ட் ஆயிடுவேன், என்னுடைய உடல் சோர்வடைந்துரும். பிரபஞ்ச ஆற்றல் அந்த நபருடைய உடலை சரி செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய உடலில் ஆற்றல் விரயமாகவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னொருத்தர் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாலும் பிரபஞ்ச ஆற்றல் சரி செய்யுது அப்படிங்கறத நினைச்சுதான் கொடுக்கணும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நல்லது. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா எனக்கு வந்து பாதங்கள் வலிக்குதுங்க ஐயா. அந்த 2 சைடும் வெளிப்பக்கமா அந்த கொஞ்சம் வளைவா இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஒரு பாயிண்ட் காட்டினீங்கல்ல அந்த இடத்துல 2 சைடுமே வலிக்கும். கொஞ்ச நேரம் நடக்க வரைக்கும் வலிக்காது, தூங்கி எந்திரிக்கும் போது வலிக்கும், கொஞ்சம் நடந்துட்டா வலிக்காது, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தான் நடக்க முடியும், அதுக்கு மேல நடக்க முடியாது, வலிக்கும். அதே மாதிரி இடது கால் முழங்கால்ல வலிக்குங்க ஐயா. KI2 கொடுங்கம்மா. KI2 கொடுங்க. KI2 லோக்கல் பாயிண்டா KI2 இது கேக்குங்கம்மா. சரிங்க ஐயா. KI2 கொடுங்க. அந்த கணுக்கால் பக்கத்துல அதாங்க ஐயா. ஆமா, கணுக்கால். நீங்க நம்ம அந்த வளைவு வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கால் பாதத்துல வளைவு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்க, அது நல்லா கேட்கும். சரிங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. முழங்காலுக்கும் அதே தானுங்க ஐயா? ஆமாங்கம்மா. முதல்ல KI2 கொடுங்க. ஒரு தொந்தரவு சரியாகும் போது தான் அடுத்த தொந்தரவுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். KI2 கொடுங்க. சரிங்க ஐயா. பாதங்கள் தான் எனக்கு முதல்ல சரியாகணும், அதுதான் நடக்க முடியல. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. KI2 கொடுங்கம்மா. நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க கிளாஸ். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக சாய் அவர்கள். வாழ்க வளமுடன்ங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்கய்யா. பாப்பாக்கு 14 இயர்ஸ் ஆகுது. ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா கேள்வியை கேளுங்கம்மா. பாப்பாக்கு அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க, மைக்க திரும்ப திரும்ப டச் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சரி, அடுத்தவங்களை கூப்பிடுமா. நெக்ஸ்ட் அவங்கள சரி வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு கையெல்லாம் வேர்த்து போகுது வெயில் காலத்துல. இந்த மழை காலம்னாக்கா அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணணுங்கய்யா? உடல்ல நெருப்பு மூலகம் சார்ந்த ஆற்றல் குறைவா இருக்கும்போது இது ஏற்படுறதாங்கம்மா. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கம்மா. இதுக்கு பேர் இதய ரேகை. நம்முடைய கை விரல்களை மடக்கும் போது மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய இடத்துல இந்த இதய ரேகையில கை வச்சுக்கோங்க. இதுதான் புள்ளி HT8.
கை விரல்களை மடக்கிறோம். மடக்கும் போது மோதிர விரல், சிறு விரல் 2 விரல்களும் இணையக்கூடிய இடத்துல இந்த இடம் HT8 இதுதான் புள்ளி. இதுக்கு நீங்க சிகிச்சை கொடுக்கணுங்கம்மா. வாய்ப்பு இருந்தா மண் குளியல் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்கம்மா. புற்றுமண் குளியல் யூடியூப்ல போட்டீங்கன்னா ஒரு புற்றுமண் குளியல் சார்ந்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. இந்த சிகிச்சை கொஞ்சம் லேட் ஆகுமாங்கய்யா? இது ஒவ்வொருவருடைய உடலை பொறுத்துங்கம்மா. இது நமக்கு இன்னும் புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய வேலை செய்யுது. இந்த புள்ளிகள் நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய வேலை செய்யுது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு அதிகமா இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம உடல் உடனே கேட்டுக்கும். இல்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உயர் ஆற்றல் உடல்ல குறைவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தும் போது முழுமையா சரியாகிறதுக்கான வாய்ப்பு. நம்ம தனிப்பட்ட நோயின சிகிச்சை கொடுக்கல, உடலினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறோம். அப்போ ஆற்றலை அதிகப்படும் போது உடல் தானா குணமாகுது. இதுல ஐயா என் பையனுக்கு ஊசி போட்டதுல செப்டிக் ஆயிருச்சு. எந்த இடத்துல ஊசி போட்டிருந்தாங்கம்மா? இந்த மொட்டிக்கு கீழே சார், இடது கையில மொட்டிக்கு கீழே. அது செப்டிக். அதாவது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவர் சரியான மருத்துவரா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குள்ள நம்ம வர அக்குபஞ்சர் தான் அதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். அக்குபஞ்சர் ஊசி குத்தி இப்படி ஆயிடுச்சுங்களா? எதனால இப்படி ஆச்சுங்களா? அதுல இருந்து ஒரு நீர் மாதிரி அக்குபஞ்சர் ஊசி குத்தி இப்படி ஆச்சுங்களா இல்ல வேற ஏதாவது ஊசி குத்தி ஆச்சுங்களா? வேற ஊசி போட்டு குத்தி தான் அப்படி ஆனது. சரி. நீங்க அக்கு டச் எடுங்க. உடைஞ்சு அதுல ஒரு நீர் மாதிரி வடிஞ்சுகிட்டு இருக்கு. அது வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த பாயிண்ட் கொடுக்கலாம்? ஏற்கனவே நீங்க அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கிறீங்க போது நம்ம சிகிச்சை கொடுக்க கூடாது, மாற்றி கொடுக்க கூடாது. ஏற்கனவே அவர்களுடைய உடல் ஒரு போக்குல இருக்கு, நம்ம மாற்றக்கூடாது. அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில அக்கு ஹீலர்னு யாராவது இருந்தா அங்க சிகிச்சை எடுக்கலாம். அவங்க நம்பகமான ஒரு பகுதியில படிச்சுட்டு வந்த ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் தான் இருப்பாங்க. அக்கு ஹீலர்னு இருந்தா எடுக்கலாம். இல்ல அப்படின்னா 5.5 ஆண்டு படித்த மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் ஒரு சிலர் அக்குபஞ்சர் பண்றாங்க, அவங்க கிட்ட எடுக்கலாம். இல்லைன்னா மற்றவர்களிடம் எடுக்கலாம். அவங்க நல்லா சிகிச்சை கொடுக்குறாங்களா, சரியா சிகிச்சை கொடுக்குறாங்களா அப்படிங்கறத ஒரு முறை உறுதிப்படுத்தி விட்டு அதன் பிறகு எடுக்கிறது சிறப்பு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அம்மா சொன்ன மாதிரி அவங்க வேற ஊசின்னு சொன்னாங்க, அக்குபஞ்சர் ஊசி குத்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அப்போ நம்ம சிகிச்சை எடுக்கக்கூடிய மருத்துவர் யாரு அப்படிங்கிறது, எடுத்துக்கக்கூடிய மருத்துவர் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம சரியா பார்க்கணும். எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்தந்த மாவட்டத்திலயும் ஒரு அக்கு ஹீலர்னு இருப்பாங்க. அக்கு ஹீலர்னு அவங்க பேரு இருக்கும். அக்கு ஹீலரை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அக்குபஞ்சர் மருத்துவர் யார் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அக்கு ஹீலர் இருப்பாங்க. நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ மூட்டு முழங்கால் வலிக்கு நீங்க K110 அது அழுத்தி கொடுத்தா சரியாகும்னு சொல்றீங்க. இப்போ மூட்டு தேய்மானத்தினால வர வலிக்கும் அது செய்யலாங்களா? மூட்டு தேய்மானத்துக்கு K10 கொடுக்கலாம்.